ஜெரிகோ டு ஜெருசலம், த மோஸ்ட் பிஸியஸ்ட் பிளேஸ். இயேசு அவரோட சீஷர்களோடு அங்கே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஒரு மல்டிடியூட் ஆஃப் men and women waiting to see Jesus, to hear from Jesus. But there came a sound, ஒரு வித்தியாசமான ஒரு கூக்குரல். இந்த இன்சிடெண்ட்டில் ஹீரோ ஜீசஸ் இல்லை, there was someone else. வெல்கம் டு கிங்டம் குரல். திஸ் இஸ் ரோஷன். எபிசோட் 1, பர்த்திமேயு. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். எபிசோட் 1, பர்த்திமேயு. இந்த நபர் மார்க் சுவிசேஷத்தில் ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு பர்சன். பர்த்திமேயு அப்படின்னா என்ன? யூ கேன் ஸ்பிளிட் இஸ் நேம் இன்டு 2. பர்த்திமேயு அப்படின்னா, பர் அப்படின்னா அராமிக் மொழியில் சன் ஆர் சன் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். திமேயு என்பது அவருடைய தகப்பனுடைய பேர். அப்போது இவருடைய பேர் பைபிளில் குறிக்கப்படவே இல்லை. இட் ஜஸ்ட் மீன்ஸ் பர்த்திமேயு அப்படின்னா திமேயுவின் மகன் அப்படின்னு தான் அர்த்தம். வை வி டோன்ட் நோ. பட் இந்த மாதிரி சிமிலராக இன்னொரு பர்சன் இருக்கிறாரு, பரபாஸ். பர் சன் ஆர் சன் ஆஃப், அப்பா ஃபாதர், சன் ஆஃப் த ஃபாதர். இந்த பரபாஸ் பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு மீனிங் இருக்குது. அதை நம்ம இன்னொரு எபிசோடில் பார்ப்போம். For now, as I told you, the hero of a subject is பர்த்திமேயு தான். இயேசு அவருடைய சீஷர்களும் எரிகோக்கு வந்துட்டு தேர் எக்ஸிட்டிங் ஜெரிகோ, வெளியில் போகிறாங்க, எருசலேம் நோக்கி போகிறாங்க. இதோடைய ஆப்போசிட் வெர்ஷன் ஆர் உல்டா வெர்ஷன் மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. த பேரபிள் ஆஃப் குட் சமாரிட்டனில் இயேசு சொல்லுவார், ஒரு மனிதன், ஒரு செல்வந்தன் எருசலேம்லேருந்து எரிகோ போகும்போது கொள்ளைக்காரர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு குற்றுயிராக விடப்படுகிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் குட் சமாரிட்டன் ஸ்டோரி. அதோடைய ரிவர்ஸ் வெர்ஷன் மாதிரி இந்த ஸ்டோரி கொஞ்சம் இருக்கும். ஜெரிகோ இஸ் கன்சிடர்ட் டு பி a sinful and a cursed city. இயேசு அங்கே வந்துட்டு மினிஸ்ட்ரி பண்ணிவிட்டு வெளியே போகிறாரு. அப்போ அங்கேருந்து அநேகரில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருந்த ஒரு பிறவியிலிருந்து கண் தெரியாத ஒரு நபர் தான் இந்த பர்த்திமேயு. ரேக்ஸ் ஆஃப் க்ளோத்ஸ், அழுக்கான கந்தை துணிகள் தான் மேலே போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. யார் நடந்து போகிறான்னு கேள்விப்பட்டோன்னே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கேட்குறாரு, கத்துறாரு. அங்கேருந்தவர் எல்லாரும் அவரை அதட்டுறாங்க. ஆனால் இயேசு வந்து அவரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு தன் இடத்துல. மார்க்கு 10வது அதிகாரம் 46வது வசனத்துலேருந்து 52வது வசனம் வரைக்கும் இந்த இன்சிடென்ட் நீங்கள் பார்க்கலாம். அங்கேருந்தவங்க ஏஞ்சி வா, இயேசு உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னோடனே அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எல்லாத்தையும் உதறி விட்டு இயேசுன் பின்பாக ஓடி போகிறான். இதோட சிமிலர் பேட்டர்ன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு சொல்லும்போது உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு வர, அதுவும் இதுவும் கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்கிறோம். திமிர்வாதக்காரனுடைய படுக்கையும் பர்த்திமேயுவின் மேல் வஸ்திரமும் இந்த உலகத்தினுடைய பாரங்களையும் பாவங்களையும் சாபங்களையும் குறிக்கிறது. இவைகளை வச்சுக்கொண்டே நாம் பரிபூர்ண சுகம் அடைய முடியாது. இவைகளை வைத்துக்கொண்டே நாம் விடுதலை அடைய முடியாது. கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாது. வாட் வி க்ளோத் ourselves with matters a lot. பர்த்திமேயுக்கு இருந்த இன்சைட்டும் டிசன்மெண்ட்டும் நம்மள அநேக பேருக்கு இல்லை. பார்வையில்லாத பர்த்திமேயு தன்னுடைய ஆவியின் கண்களால் வருகிற இயேசு யார் என்பதை அறிந்திருந்தார். இயேசு அவனை பார்த்து, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த நபர் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றார் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. There are a lot of speculations behind Bartimaeus. அவன் ஒரு சபிக்கப்பட்ட நபராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இயேசுவை தாவீதின் குமாரனே என்று அழைக்கும்படியாக அவர் அங்கே இருக்க வைக்கப்பட்டார் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. We don't know what the exact truth is, but there are two things that are very identical in this. ஒன்று, என் பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வந்தேன்னு தன்னை வெளிக்காட்டிக்காமல் பிதாவையே வெளிக்காட்டின இயேசு கிறிஸ்து. இன்னொரு இடத்துல இயேசுவை தாவீதின் குமாரனேன்னு முதன்முறையாக ப்ரொக்ளைம் பண்ண ஒரு மனிதருடைய பெயர் குறிக்கப்படலை. பர்த்திமேயுனுடைய ஸ்டோரியிலேருந்து நம்மளுடைய டேக்அவே என்ன? இயேசு கூப்பிட்டார்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய மேல் வஸ்திரங்களை எடுத்து போட்டுட்டு பின்னாடியே போகிறாரு. இந்த மேல் வஸ்திரம் நாம் இத்தனை நாள் இந்த உலகத்திலிருந்து நம்ம சுமந்துட்டு இருந்த சுமைகள், பாவங்கள், டிஸ்ஒபீடியன்ஸ், இது எல்லாவற்றையும் குறிக்கிறது. ஒரு அன்ஹோலி லைஃப், ஒரு அன்ஃபுல்ஃபில்டு லைஃபை குறிக்கிறது. அப்புறம் இந்த லொக்கேஷன், ஜெருசலேம் டு ஜெரிகோ அண்ட் ஜெரிகோ டு ஜெருசலேம். ஈவன் இஃப் யூ ஆர் இன் ஜெரிகோ, your destination should be Jerusalem, the holy city. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, பட் உங்களுடைய பாத்வேவை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணியிருக்கிறீங்களா? உங்கள் டெஸ்டினேஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டீங்களா? அது மேலே நீங்கள் நோக்கமாக இருக்கீங்களா? ஆர் யூ மூவிங் டுவார்ட்ஸ் யுவர் ஹெவன்லி டெஸ்டினேஷன், யுவர் ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினேஷன்? உங்கள் ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினேஷனை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணும்போது வாட் எவர் தட் மைட் பி புல்லிங் யூ பேக்வர்ட், God will set you free from it. And who are you doesn't matter. What God does through you matters. What God does to you matters. ஒரு அற்பமான ஒரு பிறவி குருடனான பர்த்திமேயு வாயிலிருந்து தாவீதின் குமாரனே அப்படின்னு இயேசுவை பற்றின எவ்வளோ பெரிய ஒரு ரெவலேஷன் வெளியே வரணும்னா நம்ம மூலமாக நிறைய காரியங்களை கர்த்தரால் செய்ய முடியும். உங்கள் மூலமாக, என் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறது தான்
மேட்டர்ஸ் த மோஸ்ட். நாம கர்த்தருக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத விட கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்குறோமா? அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுதா? ஈவன் தோ இஃப் யூ டோன்ட் ஹேவ் அன் ஐடென்டிட்டி, a lot of us wanted to have an identity. We wanted to be seen. கர்த்தரை வச்சுட்டு அதன் மூலமாக அவர் மூலமாக நமக்கு பேரும் புகழும் வேணும் எதிர்பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் செய்ய, அவருக்கு ஊழியம் செய்ய நமக்கு எந்த ஐடென்டிட்டியுமே தேவையில்லை அப்படிங்கிறது தான் பர்த்திமேயுவினுடைய வாழ்க்கை குறிக்கிறது. இயேசுவின் வாழ்க்கையும் அதை தான் குறிச்சது. எங்கேயும் அவர் தன்னுடைய பெயரை யூஸ் பண்ணலை. என் பிதாவின் சித்தத்தின்படின்னு பிதாவின் பெயரையை உச்சரித்து கொண்டிருந்தார். மேக் எ டெசிஷன் டுடே. இனி நான் அல்ல, என்னில் இருக்கிறோம் கிறிஸ்துவே என்னிலிருந்து வெளிப்படட்டும் என்று. தேங்க்யூ.